வெல்கம் டு காவியாஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து, கடலப்பருப்பு, மிளகாவத்தல், கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு, உப்பு, பெருங்காயப்பொடி. உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எள்ளு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு தனித்தட்டில் எடுத்து வச்சுருங்க. மிளகாவத்தில் நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் ஆற வச்சுருங்க. கருவேப்பிலையை வறுத்து அதிலே சேர்த்துக்கோங்க. உப்பையும் வறுத்துக்கோங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சோம்னா இட்லி பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.